Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.1ல 7th சம்மும் 8th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலோட 2x³ + 6x² - 5x + 8 இந்த பாலினாமியலை ஆட் பண்ணோம்னா 3x³ - 2x² + 6x + 50ங்கிற பாலினாமியல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட் பண்ணக்கூடிய பாலினாமியலை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலை நான் P of Xங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா P of Xோட 2x³ + 6x² - 5x + 8ங்கிற இந்த பாலினாமியலை ஆட் பண்ணுறப்ப 3x³ - 2x² + 6x + 50ங்கிற பாலினாமியல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட இருக்கிற டேர்ம் எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இதை மொத்தமாக நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆகிடும். நான் P of X = 3x³ - 2x² + 6x + 15 minus 2x³ + 6x² - 5x + 8ன்னு கிடச்சிடும். அப்படின்னா P of X கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு இதையுமே மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 3x³ - 2x² + 6x + 15 அடுத்தது 2x³ + 6x² - 5x + 8 மைனஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆகிடும். நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக மாறிடும். அப்படின்னா 15 - 8ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். அடுத்தது 6 + 5ஓட வேல்யூ 11x. அடுத்தது -2 - 6ஓட வேல்யூ -8x² கிடைக்கும். அடுத்தது 3 - 2ஓட வேல்யூ x³ கிடைக்கும். அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டிய P of Xங்கிற பாலினாமியலோட வேல்யூ என்னென்னா x³ - 8x² + 11x + 7 கிடச்சிருக்கு. அடுத்தது 8th சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலோட 2x⁴ + 4x² - 3x + 7ங்கிற பாலினாமியலை சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3x³ - x² + 2x + 1ங்கிற பாலினாமியல் கிடைக்குது. அப்படின்னா அந்த பாலினாமியல் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே இதோட சப்ராக்ட் பண்ணுறோம்ல, அந்த பாலினாமியல் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் அதை Q of Xன்னு எடுத்துக்கிறேன். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 2x⁴ + 4x² - 3x + 7 இதோட நம்ம சப்ராக்ட் பண்ண போகிற Q of X என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணோம்னா 3x³ - x² + 2x + 1ங்கிற பாலினாமியல் கிடைக்குது. அப்படின்னா இந்த -Q of Xஐ நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். இந்த 3x³ - x² + 2x + 1ங்கிற பாலினாமியலை இங்கிட்ட சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படின்னா 2x⁴ + 4x² - 3x + 7 நான் 3x³ - x² + 2x + 1ஓட சப்ராக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு Q of X எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா நான் எழுதிக்கிறேன் 2x⁴. இங்கே எனக்கு x³ இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு x³ இல்லாமல் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x³ எழுதிக்கிறேன். + 4x² - 3x + 7 இங்கே எனக்கு x⁴ இருக்குது. இங்கே இல்லாதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x⁴ எழுதிக்கிறேன். + 3x³ - x² அடுத்தது + 2x + 1 டிவைடட் பை மைனஸ் பண்ணுறோம். இங்கே டிவைடட் பைலாம் இல்லை, மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கே நெகட்டிவ் சைன் வரும், இங்கேயும் நெகட்டிவ் சைன், இங்கே நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் ஆயிரும், நெகட்டிவ் நெகட்டிவ். அப்படின்னா 2லேருந்து 0 மைனஸ் பண்ணோம்னா 2x⁴. அடுத்து 0 - 3ஓட வேல்யூ -3x³. அடுத்தது 4. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம் கோஎஃபிஷியன்ட். 4 + 1 5. அப்படின்னா +5x². அடுத்தது -3 - 2 -5x. அடுத்து 7 + 1 7 -1 நம்மளுக்கு 6 கிடைக்கும். +6 இதான் Q of Xோட வேல்யூ. கண்டுபிடிக்க வேண்டிய Q of Xோட வேல்யூ. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிப்போம். 2x⁴ - 3x³ + 5x² - 5x + 6 ஆன்சர் கரெக்டு தான். புக்கு பின்னாடி இருக்கிற ஆன்சரை வெரிஃபை பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.